தமிழக வெற்றி கழகம் என்பது இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் புதிய வாக்காளர்கள், ஜென்சி வாக்காளர்கள், அது தவிர இளம் பெண்கள், இன்றைக்கு மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்கள், இந்த 3 பிரிவினர் விஜய்க்குத்தான் ஓட்டு என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை சதவீதம் என்று எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 25% இருக்கலாம் என்று சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அதிமுக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்து இறங்கி கொண்டிருக்கிறதோ என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெரிய கூட்டங்கள் நடத்தும் போது 300 ரூபாய் இல்லது 200 ரூபாய் பிரியாணி பொட்டலம் கொடுத்துதான் ஆட்களை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் தானாக திரளுகிறார்கள். 10 பைசா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயண ஏற்பாடுகள் என்றால் வேறு விதமான கட்சி செலவுதான் இருக்குமே தவிர ஆளை கொண்டு வந்து கூலிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அப்படி அல்ல. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊருக்கு வருகிறார் என்றால் அந்த ஊருடைய மாவட்ட செயலாளர் சில லட்சங்களை செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம், தேவை, கட்டாயம் ஏற்படுகிறது. ஆகவே அதிமுக பாஜகவை தவிர சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த கட்சியும் அதிமுக பக்கம் இல்லை. தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் இன்னும் சில கட்சிகள் முடிவெடுக்காமல் இருக்கின்றன. சில கட்சிகள் விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு பலவீனமாக இருப்பது அதிமுக தானே தவிர விஜய் கட்சி அல்ல.